அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு புகார் நம்ம ஒரு இது நடக்குது. அதுக்கு ஒரு புகார் நம்ம காவல் நிலையத்தில் கொடுக்க போகிறோம். அந்த காவல் நிலையத்தில் அந்த புகார் எடுக்கலை. ஏன் எடுக்காமல் இருக்கிறாங்க? அதுக்காக காரணம் என்ன சொல்கிறாங்க? அது எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா? ஏன் எடுத்தே தான் ஆகணும் அப்படிங்கிற சட்டம் சொல்லுது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, 75 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி. நமக்கு இங்கே எல்லாமே ராக்கெட்டை மேற்கொண்டு நம்ம விட்டுட்டுருக்குறோம். நம்மள்ட்ட எல்லாமே நல்லாவே இருக்குது, நம்மள்ட்ட எந்த வித குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்திய அளவுலேயும் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே மிக சிறந்த மாநிலம். இங்கே ஜிடிபியை பாருங்கள், இத்தனை % வந்துருச்சு. நாங்கள் தாங்க இங்கே இருக்கலையே ரொம்ப சிறப்பாக ஆட்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஐயாவோட ஆட்சியாக இருந்தாலும் சரி, அம்மாவோட ஆட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட ஆட்சிகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்புங்க. பாருங்கள், இந்த மகளிர் தினத்தில் கூட பாருங்கள் எவ்வளவு நாங்கள் புகழை நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்த திராவிட கட்சிகளும் பல விஷயங்கள் சொல்லிட்டு வந்தாலும் கூட 10ஆவதுல 495 மதிப்பெண் எடுத்த, நான் எதை பற்றி பேசுகிறேன்னு புரியலையா? நம்ம தூத்துக்குடி, தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, அதுக்கு பக்கத்தில் வேடநத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெண் இப்போ 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிட்டு இருந்த பெண் ஒருத்தவங்க, இன்றைக்கி இல்லை, உயிரோடு இல்லை, எழுதிட்டு இருந்த பெண் அங்கே பரீட்சை முடிஞ்சு வராங்க, வீட்டில் இருந்துருக்கிறாங்க. மாலையில் அவங்களுக்கு ஒரு இயற்கை உபாதை, இப்படி பச்சை நம்ம சொல்லணும்னா கக்கூஸ் வந்துருக்கு. நம்ம சொல்கிறோம்ல, ராக்கெட் விட்டுட்டோம், நம்ம வல்லரசு ஆகிட்டோம், இங்கே வல்லரசுக்கிட்ட போயிட்டோம், இன்னொன்று நம்ம ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நம்ம கொண்டு வரோம், நம்ம இருக்கிறதெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம்னு சொல்கிறோம்ல. அப்போ கக்கூஸ் என் சகோதரிக்கு, நம்ம வீட்டு பிள்ளைக்கு கக்கூஸ் போகிறதுக்கு வீடு இல்லை, வீட்டில் ஒரு கக்கூஸ் இல்லை. அதனால அந்த கருவேலங்காடு, அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த பெண் இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு என்னங்கிறதே தெரியல. அந்த பெண் தாம் 10ஆவது படிக்கும்போது அந்த பள்ளிக்கூடத்தில், அதான் அந்த மாவட்டத்துலேன்னு சொல்கிறாங்க, 495 மார்க் எடுத்துருக்குறாங்க. அந்தளவுக்கு நல்லா படிக்கிற பிள்ளை அது இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக போயிருக்கு. போன பிள்ளை ரொம்ப நேரமாயும் வீட்டுக்கு வரவே இல்லை. பெற்றோர்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடணுன்னு அவங்க ஒரு பதட்டத்தோடு போய் எல்லா இடத்தையும் தேடுறாங்க. அப்பயும் கிடைக்கல. நள்ளிரவு ஆகிடுது. காவல் நிலையத்தில் போய், காவல் நிலையத்தில் யாரோ ஒரு காவலர் தான் இருந்தார் அப்படிங்கிறாங்க. அந்த காவலர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, எஸ்ஐ செல்வராஜ் அப்படிங்கிறாங்க பேர். அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, குளத்தூர் காவல் நிலையம், அங்கே போய் சொல்லியிருக்கிறாங்க. அவர் இப்போல்லாம் எடுக்க முடியாதுங்க, நீங்கள் காலையில் வாங்க. என்னமோ இந்த வடை காணா போனாப்புல, பன்னு பேக்கரியிலேருந்து காணா போனதோ ஒரு பொண்ணு. அந்த அக்கறை இல்லாமல் ஏதோ பன்னு காணாமல் போச்சுன்னா சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒரு நாய் தாங்க எடுத்துகிட்டு போயிருக்கோம், பார்த்துக்கலாம் வாங்க அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாரு, நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐயா அனுப்பிடுறாரு. இதே ஒரு குற்றம். நான் வாரேன், ஒன்று வரிசையாக வாரேன். அப்போ இந்த நாட்டில் பிஎஸ்ஓ, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்னு என்னன்னு தெரில, அதே போல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு என்னன்னு தெரில, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு என்னன்னு தெரில, வாரேன், ஒன்று வாரேன். அவர் அனுப்பிடுறாரு. அனுப்பினோடனே அவங்க அதுக்கப்புறமும் எப்படி போய் தூக்கம் வரல, அப்படியே ரொம்ப பதட்டத்தோடு இருந்திருக்கிறாங்க. திருப்பி காலையில் போயிருக்கிறாங்க. உடனே அந்த காவல் நிலையத்தில் சொல்லியிருக்கிறாங்க, குளத்தூர் காவல் நிலையத்தில், பெண்ணுக்கு 17 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, அதனால் இங்கெல்லாம் நம்ம வழக்கெல்லாம் பதிவு செய்ய முடியாது, நீங்கள் பக்கத்தில் இருக்க விளாத்திக்குளம் அப்படிங்கிற அந்த காவல் நிலையத்தில், அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நீங்கள் கொண்டு போய் புகார் கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று இங்கேருந்து அந்த பெற்றோர்கள் எல்லாரும், அவங்க உறவினர்கள் எல்லாருமே போயிருக்கிறாங்க. போய் அங்கே கொண்டு போய் அங்கே இது வழக்கு இது போல் பதிவு பண்ணுங்கள் புகாரை அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, அதை அந்த அம்மா ஏதோ ஏளனமாக பேசி, யார் காவல் அதிகாரி இன்ஸ்பெக்டர் பிரவீனான்னு பேர், அவங்க தான் இன்றைக்கி இங்கே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா டெர்மினேஷனுங்கிறது வேறு, சஸ்பெண்டுங்கிறது வேறு. சஸ்பெண்ட் எப்போ வேணாலும் சார்லாம் இல்லை, அதனால் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அது அடுத்த வருவோம். உடனே அந்த அம்மாட்ட சொன்னோன்னா, அந்த அம்மா காலையிலேருந்தே அவங்கள்ட்ட ஒரு அந்த புகாரை எடுத்துக்கிட்டு எஃப்ஐஆர் போடலை, சிஎஸ்ஆர் கொடுக்கல, பதிவு பண்ணாமே இருந்திருக்கு அந்த அம்மா. என்னன்னு பார்த்தா அது ஒவ்வொரு காரணம். இப்போ நம்ம பல இடங்கள் நம்மளே பார்க்க முடியும். நம்ம காவலர்கள் பற்றாக்குறை இருக்குது, ஆனால் ஒத்துக்கிறோம். அதுக்குன்னு சட்ட ஒழுங்கில் நம்ம ஓட்ட உழுவுற அளவுக்கு வேடிக்கை பார்த்துக்கலாம் இருக்க முடியாது. அது போல் நிகழ்வுகள் இப்போ முழுவதும் நடக்குது. இந்த காவலர்களை முழுவதும் கையில் வச்சுட்ருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஐயா, நம்ம முதலமைச்சர், எனக்கு முதலமைச்சர், உங்களுக்கு முதலமைச்சர், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவர் முதலமைச்சர், ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள்.
அவர்கள் ஆட்சியில் அவர்கள் கீழே தான் வந்து காவல்துறைகள் முழுவதும் இருக்குது. ஆனால் பல இடங்கள்லையும் சரி எஃப்ஐஆர் வந்து போடுறதே கிடையாது. எஃப்ஐஆருங்கிறது ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. ஆனால் அந்த எஃப்ஐஆரை போட்டுட்டா இவங்களோட மேலதிகாரிகளுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும், அதுக்கு அது முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக முக்கால்வாசி இடங்களில், அதாவது கூடுமான இடங்கள்னே வைங்களேன், கூடுமான இடங்களில் அதை வந்து பதிவு பண்ணுறதே இல்லை. அப்படி பதிவு பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எது சொல்லுது? ராம்குமாரோ மாநாடு செய்தி ஊடகமோ சொல்லல, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. 2013ஆம் ஆண்டு லலிதா குமாரி விசஸ் கவர்மெண்ட், அரசுக்கும் லலிதா குமாரி அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு வழக்கு ஒன்று வருது. அந்த வழக்கில் எஃப்ஐஆரை வந்து பதிவு பண்ணலைங்கிறது தான் அதோட வழக்கே. அப்போ என்ன சொல்லுது? ஒவ்வொரு குடிமகனும் கொண்டு வந்தால், புகார் கொடுத்தா நீங்கள் எஃப்ஐஆர் கட்டாயம் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்குது. யார்? சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. ஆனால் அந்த தீர்ப்பை மதிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா பல இடங்களில் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இது போல் விஷயங்கள் தெரியுது. ஏன்னா நமக்கும் அம்மா அப்பா இருக்கிறாங்க, அதில் அம்மா இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது, கூட பிறந்த சகோதரி இருக்கிறாங்க, இங்கே பல பல உறவுகள். இந்த பெண் இல்லைன்னா அந்த மண்ணு கிடையாது. பெண்களை அதனால போட்டுருவோம் அப்படிங்கிறோம். ஆனால் அதை பாதுகாக்கிறோமா அப்படின்னு பார்த்தா பல இடங்களில் வந்து இன்றைக்கி வேறு மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் ஒருத்தே இல்லை ப்ரோ அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து அரசியல் போயிட்டுருக்குன்னா இதுலேருந்து நம்ம ஒரு மாற்றம் வரணுமா அப்படின்னா கட்டாயம் வரணும். இப்போ இந்த எஃப்ஐஆர் இவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? உடனடியாக அங்கே போய் பார்த்துருப்பாங்க. பார்க்கும்போது அந்த பெண் வந்து சீரழிக்கப்பட்டு தான் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அதாவது பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து விசாரணையிலேருந்து தெரிய வரும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு உடற்கூறாய்வு வந்து நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் தெரிய வரும். இன்றைக்கி அங்கே வந்து முழுவதும் சாலை மறியலில் அந்த உறவினர்கள் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. அப்போ நம்ம வந்து இதில் என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அங்கே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை எஃப்ஐஆரை பதிவு பண்ணிவிட்டு தேடி இருந்தால் சீரழிக்கப்பட்டதுக்கு பிறகாவது அந்த பெண் வந்து ஒரு உயிரோடனாச்சும் கிடச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உறவினர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த எஃப்ஐஆர் இவங்க பதிவு பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு நம்மளோட பார்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது எம்எஃப் சொல்லிடலாம், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி, இது வந்து உண்மைத்தன்மை இல்லை, நாங்கள் விசாரித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் இல்லை, வேறு எந்த வழக்கில் இருந்தாலும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் இது சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஆனால் அதை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா பல அதிகாரிகள் அதை செய்கிறதில்ல. ஆள் பற்றாக்குறையினாலையா, இல்லை பல மாநாடுகள் நடக்கிறதுனால அங்கே போய் வந்து எல்லா போலீஸும் அங்கே போய் உட்காந்து இருக்கிறதாலையா என்னன்னு தெரியல. அது இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம், இங்கே வந்து எங்கள் எம்எல்ஏ இந்த சாதனை செஞ்சார், எங்கள் எம்எல்ஏ இந்த சாதனை செஞ்சாருன்னு. அங்கேயும் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க, அண்ணன் இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேன்னு சொல்லி. அவங்க இந்த சமயங்களில் அவங்களும் வராங்க, வந்து நான் உங்கள் கூடவே இருப்பேன், உங்கள் துயரில் நாங்கள் வந்து பங்கேற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திமுக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் அண்ணன்கிட்ட நமக்கு சொல்கிறது, அண்ணன் மாதிரி இருக்க பல எம்எல்ஏக்கள்கிட்ட நம்ம சொல்கிறது, பேருந்து நிறுத்தம் கட்டினேன் அப்படின்னு சொல்லி ஒரு 11 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு பேருந்து நிறுத்தம், தண்ணி டேங்கு வச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3000 லிட்டர் தண்ணி லிட்டர், ஒரு 10,000 லிட்டர் தண்ணி லிட்டரு, அந்த லிட்டரு கொண்ட அந்த ஒரு அந்த டேங்குக்கு வந்து ஒரு 9 லட்சம் 8 லட்சம் இது போல் போட்டு இந்த சாலை நான் இங்கே போட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல நம்ம வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த நாட்டில் இந்த மண்ணில் தான் அந்த ஊரில் கக்கூஸ், பெண்களுக்கு கக்கூஸ் போகிறது கூட ஒரு கக்கூஸ் இல்லை, ஒரு கழிப்பறை இல்லை, ஒரு கழிப்பிடத்துக்கான ஒரு இடம் இல்லைன்னா நான் இந்த கரை வேட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் பல ஆண்டுகளாக வந்து நான் திமுகங்க, எங்க நாங்களாம் அப்பையிலேருந்து நாங்கள் வந்து அண்ணா திமுகங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெளியில் போகிறோமே, தான் குடும்பத்து மேலே அக்கறை இல்லாமல் தான் பொண்டாட்டி புள்ள போய் அங்கே ஏதோ ஒரு கருவை காட்டுக்குள்ளே தான் போகணுன்னதுக்கு அப்புறமும் நான் இந்த கரைக்கு தான் நான் வந்து ஓட்டு போடுவேன், இந்த கரை வேட்டி நான் கட்டிட்டேன், நான் இங்கே தான் ஓட்டு போடுவேன்னா என்னத்தில் சாதிச்சிருக்கீங்க? ஜிடிபியை பார்த்தீங்களா? உள்நாட்டு உற்பத்தி இந்த அளவு இருக்குது. எங்கள் பெண்களுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பு இல்லையே. தொடர்ந்து ஒரு 10 நாட்களுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது, எவ்வளோ துயரங்கள் நடந்திருக்குது. பெண் குழந்தைகள் வந்து சரியாக இருக்க முடியுதா? இங்கே ஒரு தனியாக விளையாட அனுப்ப முடியுதா? ஒரு ஒரு பிச்சைக்கார அம்மா, பிச்சை எடுக்கிற அம்மா, யாசகம் எடுக்கிற அம்மா, வயசான அம்மா, அது இங்கே வந்து பாலியல் வன்கொடுமைப்படுத்தி கொலை செய்யப்படலையா? அப்போ இந்த சமூகத்திலே ஒரு மாற்றம் தேவைப்படுது. ஆனால் சட்டம் ஒழுங்கு அதுக்கு சரியாக தேவைப்படுது. ஒரு ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் வந்து ஏதோ ஒன்று போட்டுடுறான், ஏதோ ஒன்று ஆகிடுதுன்னா அவனை பிடிச்சி வந்து போடுறதுக்கு மிக பெருசாக வந்து அப்படியே ஒரு முன்னுறது. இங்கே பல பேர் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினவங்களாம் சர்வசாமமாக நடந்துகிட்டு இருக்கிறான். ஒரு இதுவும் இல்லை.
கண்ணுக்கு நேராக தெரியுது இவன் தான் செஞ்சுருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு வழக்கு வந்து பதிவு பண்ணுறாங்க. 2020 வழக்கு விஜிலன்ஸில் வழக்கு பதிவு பண்ணாலும் சரி, ஆனால் அப்படியே கிடப்பில் பெண்டிங்லேயே கிடக்கு. அப்போ அதே அதிகாரி வந்து அடுத்தது இருக்கிறான், அடுத்தடுத்தது அதே அதிகாரி இதே இடத்துல தான் இருக்கிறான்னா அந்த அதிகாரி அடுத்தடுத்து தவறு தானே பண்ணுவான். அப்போ இந்த சட்ட ஒழுங்குங்கிறத சட்டம் இருக்குது, அது ஒழுங்காக இங்கே கடைப்பிடிக்கப்படுதா? திட்டங்கள் பல திட்டங்கள் இருக்குது, ஆனால் நாட்டுக்கு வருதா? எம்எல்ஏ ஃபண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் எம்எல்ஏ ஃபண்டு, 5 வருஷத்துக்கு 15 கோடி ரூபாய். 15 கோடி ரூபாயில் அந்தந்த பகுதியில் பல கிராமங்கள் இன்னை வரைக்குமே பல கிராமங்களே நகரங்கள்லேயே பல இடங்களில் கக்கூஸ் கிடையாது, கழிப்பறை கிடையாது, ஒரு சுகாதாரமான ஒரு சாக்கடை கிடையாது. ஆனால் நம்ம வந்து பெருமை பீத்திக்கிறோம். அங்கே பாருங்கள், மாநாட்டில் எவ்வளோ பேர் தெரியுமா, எங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க தெரியுமா, என் மக்கள் பாவம், நம்ம மக்கள் பாவம். இதை எடுத்து சொல்ல வேண்டிய அந்த ஊடகங்கள், பல ஊடகங்கள் இப்போ எங்களை மாதிரி வந்ததுக்கு அப்புறமும் இன்றைக்கி வந்து நிறைய செய்திகள் வெளியில் வருது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னமும் அந்த 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 கொக்கை வந்து மரத்தில் உட்கார வச்சு அந்த மீனை வந்து கொக்கு பிடிச்சிக்கிட்டு அந்த தண்ணியில் விழுந்து சாக போன மீனை வந்து கொக்கு காப்பாற்றுச்சுன்னு ஒரு கதை போட்டாங்க பாருங்கள், அந்த ஒரு கருத்து படம் போட்டிருப்பாங்களா, அது போல தான் ஊடகங்கள் இருந்திருக்கும். எங்களை போல் பல ஆசிரியர்கள் பல நிருபர்கள் வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து எவ்வளோ செய்திகள் வெளியில் வருது. இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் இந்த பெண்ணுக்கு நடந்தது மட்டும்தான் கடைசியாக இருக்கணும். இதுக்கப்புறம் வேறு எந்த பெண்ணுக்கும் இது போல் ஒரு கொடுமை நடந்துடக்கூடாது. ஒரு பிரவீனா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சா? அதோட முடிஞ்சு போச்சா? அந்த காலையிலேருந்து அலைய விட்டுருக்குறாங்க. அப்போ இந்த பெண்ணுக்கு தான் இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்களா அப்படின்னா இல்லை, முன்னிலேருந்தே இதுதான் இருந்திருக்கும். அதுதான் வந்துக்கிட்டு இருந்திருக்கும், தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்திருக்கும். ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுல என்னங்க குறைஞ்சிட போகுது காவல் நிலையத்தில்? ஒரு கக்கூஸ் கட்டு தரதில் வந்து என்னங்க குறைஞ்சிட போகுது இங்கே மாவட்ட நிர்வாகத்தில் எம்எல்ஏ சார்பில்? அப்போ இதெல்லாம் நம்ம வந்து சரிப்படுத்தாமல் நம்ம வந்து எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்? இன்னும் ஒரு மாதம் நம்ம தேர்தலில் வந்து எதை வச்சு நம்ம வந்து முன்னெடுத்து நம்ம வந்து தேர்தலை வந்து சந்திக்க போகிறோம். இவர் மேலே அவரு குறை சொல்லுவார். அவரோட ஆட்சியில் கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்குறாருன்னு பார்த்தா இருந்திருக்காது. சாலை போட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இருந்திருக்காது. அதிமுக கட்டின கட்டடங்கள் பல கட்டடங்கள் சுரண்டி விட்டா வர அளவுக்கு இருந்திருக்கு. திமுகவில் கட்டின அந்த பல பாலங்கள், சில பாலங்கள் பலன்னு சொன்னவொன்னே வந்துடுவாங்க, சில பாலங்கள் அந்த மலையில் அடிச்சுக்கிட்டே போயிருந்துருக்கு. திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் கட்டின பாலங்கள்லாம், எங்கள் தஞ்சாவூரில் கட்டின பாலம் 10 நாளில் அப்படி டொபக்குன்னு நினச்ச லாரி நான் கூட போட்டேன்னு. தமிழரின் அடையாளம் பெரிய கோயில், திராவிட அவமானம் இந்த பாலம் அப்படின்னு சொல்லி இப்படி போட்டேனே 2 படத்தையும் ஒன்றாவே என்னோடய மாநாடு செய்தியிலேயே. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரணும்னா, நமக்கான உரிமைகளை நம்ம கேட்கணும். அடிப்படை உரிமை வாழ்விடம், ஒரு இயற்கை உபாதை போகிறதுக்கு உண்டான அந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் வாழ்விடம்னு வரும்போது நல்ல உறக்கம் வர்றது, நிம்மதியாக வந்து உறக்கம் வர்றதுக்கு உண்டான ஒரு இடம், ஒரு சுகாதாரமான அனைத்துமே சுகாதாரமாக இருக்கிற அளவுக்கு ஒரு இடம், ஒரு நல்ல பள்ளிக்கூடம், தரமான படிப்பு, அறிவை வளர்க்குறதுக்கு, தரமான மருத்துவம், எனக்கு ஒரு மருத்துவம் உனக்கு ஒரு மருத்துவம்னு இல்லாமல் நம்ம அனைவருக்கும் ஒரே மருத்துவம், தரமாக சமமாக, இது வேணும்ல. அது இருந்தால் எல்லாம் சரியாக இருந்திருக்கும்ல. அப்போ இது எல்லாத்துக்குமே என்ன வேணும்னா, மக்களுக்கு முதல்ல தெரிய வேண்டியது இவர் தலைவராங்கிறது இல்லை. இங்கே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் என்னன்னு தெரியணும், அடிப்படை கடமைகள் என்ன, அடிப்படை உரிமைகள் என்ன, பிஎஸ்ஓ போலீஸ் ஸ்டாண்டர்ட் ஆர்டர் அப்படின்னா என்ன, இதெல்லாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன செய்யணும், இது போல் உள்ள இந்த குற்றங்கள்லாம் அப்போ தான் வந்து நீக்கணும், இந்த பிழைகளெல்லாம் மாற்றணும். அப்படின்னா இங்கே வந்து நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு தீர்மானத்துக்கு வரணும். இந்த மண்ணும் இந்த பெண்ணும் பாதுகாக்க வேண்டியது மட்டுமல்ல, போற்ற வேண்டியது மட்டுமல்ல, இதுதான் நம்மளோட வாழ்வியலோட கலந்தது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு இன்றைக்கி கடைசியாக வந்து இதோடு இருக்கணும். இங்கே வேடநத்தம் கிராமத்தில் அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணாக தான் கடைசியாக இருக்கணும் இந்த மண்ணில். இதுக்கப்புறம் எங்கேயுமே இது போல் ஒரு நிகழ்வு நடந்துடவே கூடாதுங்கிறத அந்த ஒரு கடமையை உணர்ந்து சமூக பங்காற்ற நம்ம எல்லாருமே வந்து ஒற்றுமையாக நிற்கணும். இதை சொல்கிறதுக்காக அந்த வீடியோ போட்டேன். யார் மேலேயும் குற்றம் சொல்கிறதுக்காக இல்லை. குற்றம் அதில் இருக்குது, பல குற்றங்கள், அதெல்லாம் திருத்திக்கங்க. இனிமேல் இது போல் நடக்காமல் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.